ஹாய் காய்ஸ், எல்லாம் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. நம்ம பார்க்க போகிறது ரெமோ பாய். போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேன்னா, தயாங் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் இனி இந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்க முடியாது, எல்லாம் டார்ச்சர் பண்ணுறானுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பான். அவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா, நான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருப்பாரும். தயாங்கும் ஓகேன்னு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோடு தான் முடித்தோம். இப்போ அதிலிருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ தயாங், அப்பா ப்ளீஸ்ப்பா, எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சிடுங்க, இல்லைன்னா என்ன அவனுங்க முடிச்சிடுவானுங்க போட்டிருக்கு. முடியலப்பா, முடியலை, நான் என்ன பண்ணுவேன்? பையனாக இருக்கும்போதும் சுற்றுறானுங்க, இந்த கெட்டப்பெல்லாம் இருந்தால் அப்பயும் சுற்றுறானுங்க, நான் என்னப்பா பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா. என்னது, என்ன சொன்னீங்க? இல்லை, இவ்வளோ அழகாக பற்றி அதான் சொன்னேன். அதானா, இப்போ என்ன பண்ணுறதுப்பா? சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் சரி பண்ணுற. தயவு செய்து அவன் கண்ணில் மட்டும் பற்றாத. உன்னை வலை வீச தேடிட்டுருக்கான்ப்பா. அவன் பிரச்சனை இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியலப்பா. இங்கே ஒருத்தன் இருக்கான்ப்பா, ஆனால் அவன் பிரச்சனை மட்டும் எனக்கு பெருசாக வரப்போகுதுன்னு தோணுது. பயமாக இருக்குப்பா. சரிடா, சரி பண்ணுறேன், கொஞ்ச நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு. எத்தனை நாளைக்கு? டேய், இப்போதான்டா பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. ஒத்த பையனை பெற்று வச்சுட்டு நான் படாத பாடலாம் படுறேன் எல்லாம் பா. சரிடா, செல்ல பிள்ளையா போயிட்டேன், உன்னை காப்பாற்றணுமே, அதுதான். போ, ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, தயங்கும் அப்படி பொறுமையாக ரூம் போயிட்டு, அப்பா முடியலையேன்ட்டு எப்படி தான் இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு, பா சத்தியமாக முடியல. பொண்ணாக இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு இருந்து பார்த்தா தான் தெரியும், இப்போ தான் தெரியுது எனக்கே அப்படின்னு நினச்சிட்டு நேராக வாஷ்ரூம் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே மாற்றிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி அப்படியே ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஷாக்ஸும் போட்டு வந்து அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துட்டு, அப்பா இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் நானாக ஃபீல் பண்ணுறேன். இந்த கெட்டப்பில் இருக்கும்போது மட்டும் எனக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்போ தான் செம்மையாக இருக்குது. தயாங்கன்னா இப்படி தான் அப்படின்ட்டு அப்படியே ஹாயாக அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுவான். இவன் நிம்மதியாக இருக்கிறது யாருக்கும் பிடிக்காத போட்டிருக்கு. டக்குன்னு வந்து அவங்க அம்மா ரூம் டோரை தட்டிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்போ தானே வந்தோன்ட்டு. என்னம்மா என்ன ஆச்சு, என்ன ஆச்சா? ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கெட்டப்பில் வா. ஏம்மா என்னாச்சு? போயிட்டு வாடா சொல்கிறேன். அம்மா என்னாச்சு, போடா. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே இறங்கி ஹாலுக்கு தான் வரான். வந்து பார்த்தா தயாங்க்கு ஷாக்கு. அங்கே ஜங்குக்கு உக்காந்துட்ருக்கான். அப்படியே பயந்து போய், ஐயோ கடவுளே, என்ன பாவம் பண்ண நான், இப்படி சுற்றி சுற்றி வந்து என்னை வளர்ச்சி அடிக்குது அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே நிற்கிறான் வந்து. அப்போது ஜங்குக் அப்படியே தயாங்கி அப்படி வச்சக்கன்னு எடுக்காமல் பார்க்குறான். ஐயோ டே, இப்படி பார்க்காதடா, நான் பொண்ணே இல்லைடா, இப்படி பார்க்கறது வேஸ்ட்டுடா, உண்மை தெரிஞ்சா நீ என்ன ஆவன்னு எனக்கு தெரியலடா, பயமாக இருக்குடா, அட லூசு பயலே, வெறி கொண்டு கிடக்கிறானுங்களே இவனுங்க அப்படின்னு தயாங்க மனசுக்குள்ளேயே அப்படி கதறிட்டு இருக்கான். ஜங்குக், அப்பா நான் சொன்னல, இந்த பொண்ணு தான்ப்பா கிம்ரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஜங்குக் அப்பா அப்படியே தயாங்க பார்த்துட்டு, சும்மா சொல்லக்கூடாதுடா, உன் செலெக்ஷன் ஆசம், பார்க்க தேவதை மாதிரி க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. டே நான் பொண்ணு இல்லைடா,
பையன்டா பையன், என்னை புரிஞ்சுக்குங்கடா, அவனை சாவடிக்காதீங்கடா அப்படின்ட்டு மனசுலேயே புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் அப்பா தயாங் அப்பாவை பார்த்து, என் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கான், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, தயாங் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஐயோ அவன் பிரச்சனை தீர்க்கலான்னு பார்த்தா இது என்னடா புது பிரச்சனை. ஏய், அதெல்லாம் ஒன்று ஒன்று 10 பெற்று வச்சுக்குது, நான் வச்சுக்கிறது ஒன்றே ஒன்றுடா, அதை காப்பாற்றுறதுக்கு நான் படுற பாடு இருக்கே கடவுளே. ஐயோ என் பையன் வாழ்க்கை என்ன ஆக போதோ, பொண்ணும் தெரிஞ்சான் இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. பையன் கெட்டப்பில் இருக்க வச்சா அவன் ஒருத்த வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன், இவனுங்களை பகைச்சிக்கவும் முடியாது. இந்த சிட்டிலேயே இவன் தான் கிங்கு. இவனுக்கு ஏகப்பட்ட பொலிட்டிஷியன் ஆள்லாம் இருக்குது பாரு. வீட்டை சுற்றியும் பொண்ணை பார்க்க வந்ததுக்கே இவ்வளோ பாடி கூட வந்திருக்கான். எதுவும் பேசவும் முடியல, நான் என்ன பண்ணுவேன்ட்டு தயாங் அப்பா அப்படியே கதறி போய் உக்காந்துட்ருக்காரு. இதை பார்த்துட்டு தயாங் அப்பா என்னப்பா பண்ணிகிட்ருக்க, ஏதாச்சும் பேசி சமாளிப்பா. டேய், என்னத்தடா சமாளிக்க சொல்கிற, பார்த்தீங்க நல்லா எருமை கடா மாதிரி நின்றுருக்காங்கடா அடியாளுங்க, இவனுங்க வச்சுக்கிட்டு நான் என்னத்தான் பேசுவேன். அப்பா அப்பா பயமாக இருக்குப்பா, இருடா, உனக்கு மேலே எனக்கு பயமாக இருக்குது. உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலடா. அமைதியா இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் சின்ன பொண்ணு இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கா, அவளுக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. இப்போது அவளுக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை. அதான் பரவாயில்ல, சின்ன பொண்ணு தான், மேரேஜ் பண்ணால் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் தெரிஞ்சிடும், அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு படிக்கட்டுமே, அதனால என்ன தப்பு. ஐயோ இல்லை, பொண்ணுக்கு விருப்பம் இருக்கணும்ல. நான் சொல்லிவிட்டு அப்புறம் அவள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணால் என்னால் தாங்க முடியாது. இருக்கிறது எனக்கு ஒரு பொண்ணு, அவள் லைஃப் முக்கியம் இல்லை, அவளுக்கு பிடிச்சதானே செய்ய முடியும். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன்ட்டு அப்படியே ரியாவை பார்க்க, அதுக்கு தயாங்கும் அடப்பாவி என்ன ஏன்டா கோத்து விட்ற, நீ சமாளிக்க சொன்ன என்னையே இவன் மாட்டி விட்றான், இவெல்லாம் ஒரு அப்பனா. ஐயோ டீ அப்பா, காலத்துக்கு என்னை காப்பாற்றணும்னு பார்த்தா என்னை நீயே மாட்டி விடுவ போட்டுருக்கு, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே கதறிட்டு பார்த்து, அங்கிள் எனக்கு மேரேஜிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நிறையா ட்ரீம்ஸ் இருக்குது அங்கிள், அதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறேன். இப்போ மேரேஜெல்லாம் பண்ணால் அதெல்லாம் சரி வராது அங்கிள், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அதனால் என்னம்மா, மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன வேணால் பண்ணு, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன் என் பையனே உன் கூட இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான், அப்புறம் என்ன, என்னடா ஜங்குக் செய்வியா. அப்பா நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நான் இனிமேல் அவ கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே வைக்கப்பட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு தயாங் அட போங்கடா, சே போடுற பாலெல்லாம் நோ பால் ஆகிட்டு இருந்தா நான் என்ன தான் பண்ணுறது. லேய் ஜங்குக் புரிஞ்சுக்கடா, நான் பொண்ணு இல்லைடா, பையன்டா. இந்த உண்மை தெரிஞ்சா நீ என்ன நிலமை ஆவன்னு தெரியல, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரில, நீ என்ன பண்ணுவியோன்னு தானே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விட்ருங்கடா அப்பா, இப்படி என்னை ஓட ஓட விரட்டாதீங்கடா, புண்ணியமாக போகுன்ட்டு அப்படியே கதறிட்டு அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்போது ஜங்குக் அப்பா, இந்த பாருங்க சம்மந்தி. என்னது சம்மந்தியா? ஆமாம், நான் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சம்மந்தின்னு. எனக்கு பொண்ணை பிடிச்சாச்சு, என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், சொன்னால் ஒரேடியாக மேரேஜ் பண்ணுவேன், இல்லைன்னா தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணுவேன், எப்படி வசதி பொண்ணு கேட்க. ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்க பார்க்க, தயாங்க அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இதை கேட்டுட்டு தயாங்க அப்பாவுக்கு அப்படியே தூக்கி வாரு போடுது. அடா பாவிங்களா, ஏன்டா சுற்றி 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 என் பையன்ட்டே வரீங்க. ஐயோ
அப்படின்னு பயந்து போய் தயாங்க பார்க்குறான். தயாங்க அப்படியே பாவமா அழுக கூட முடியாத அளவுக்கு அப்படியே நொந்து போய் நின்றுட்டுருக்கான். முடியல சார், புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தான் சொல்கிறேன், வேணாம் வேணாம் வேணாம். என்ன வேணாம் வேணாம், எங்களுக்கு வேணும். டேய் ஜங்கு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. டேய் உனக்கு வேணா தூக்கு, அவ்வளோதான். உங்க கொடுத்தா பாரு, இல்லை தூக்கிடு. அப்பா தேங்க்ஸ்ப்பா. ஐயோ முடியலை சார், புரிஞ்சுக்குங்க சார். இருக்கிறது ஒன்று ஒத்த புள்ள சார், அதையும் பாழங்கணத்தில் தள்ள முடியுமா? என்னது பாழங்கணரா? என் பிள்ளைக்கு என்னடா குறை பாரு, செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கான். இந்த ஊரே இல்லை, இந்த உலகமே அவன் போய்ட்டு தான் சுற்றிட்டுருக்கு. அவ்வளோ அழகு என் பிள்ளை. என் பிள்ளைக்காக எத்தனை பொண்ணுங்க கியூ கட்டி நிற்குதுல சார். எத்தனை பொண்ணு வேணால் நிற்கலாம், ஆனால் என் புள்ள நிற்காது. நிற்காது, எப்பயுமே நிற்காது. ஏன் நிற்காது? ஏன்னா அது பொண்ணே இல்லை. என்னது? இல்லை சார், அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஓ சரி, நல்ல முடிவாக சொல்லுங்கள். நீங்களாக சொன்னீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். நானும் ஆக்ஷன் எடுத்தேன்னா அப்புறம் கலவரம் தான்ப்பா. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் யாருன்னு. சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நீங்களாக பார்த்து பண்ணிங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்பா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அப்படியே கெத்தாந்து வெளில போகிறாரு. ஜங்குக்கு எழுந்து, பேபி நான் போயிட்டு வரேன், சீக்கிரம் சொல்லிவிடு, இல்லைன்னா நான் உன்னை தூக்கின்னு போயிடுவேன், வரட்டான்ட்டு அவன் போவேன். அப்படியே தயாங் அப்படியே சோப்பாவோட பொத்துன்னு உட்காந்துட்டு, அப்பா இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? சொல்லுப்பா, இதுக்கு தானே ஆசைப்பட்ட? நான் பையனாக இருந்தாச்சும் அவன் மட்டும்தான் என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பான். இப்போ பொண்ணு கெட்டப்புன்னு போட்டு இன்னொருத்தான் டார்ச்சர் பண்ணுறான். இந்த 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுறது? சொல்லுப்பா சொல்லு. இன்றைக்கி தான்ப்பா எனக்கு இந்த லூசு பையில பார்த்த உடனே வந்து வீட்டில் உக்காந்துட்ருக்கான்ப்பா. நான் தான் சொன்னேன்ல, இவன் பார்க்க நார்மலாக பையன் மாதிரி தெரியல, இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு நான் சொன்னேன். நீ கேட்டியாப்பா? என்ன வேலை பண்ணிட்டு போயிருக்கிறான் பார்த்தியா? இப்போ என்னப்பா பண்ணுறது? அவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு போய் குடும்பம் நடத்தவா? என்னால் நடத்த தான் முடியுமா? சொல்லுப்பா, நான் என்ன பொண்ணா? இவன் ஏற்கனவே வெறி கொண்டு நிற்கிறான். நான் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா என்னை என்ன பண்ணலாம் தான்ப்பா அவன் யோசிப்பான். ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சிச்சு என்ன ஆகுறது? என் நிலமை என்ன ஆகுறது? அப்பா என்ன விடுப்பா, உங்கள் 2 பேரும் நினச்சதான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது. அப்பா நான் பேசாமல் அவனையே கட்டிக்கிறான்ப்பா, என்னை விட்டுருப்பா. ஐயோ என்னால் முடியலப்பா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குப்பா. ஐயோ கொஞ்சம் சும்மா இரு தயாங். எரியிற எண்ணெயில் நீ வேற நெருப்பை ஊற்றிட்டுருக்க. அப்பா எரியிற எண்ணெயில் நெருப்பை ஊற்றுறேன், நீ அதை ஊற்றுறேன்னு விருப்பத்தாதப்பா. என்னால் இனிமேல் இந்த கெட்டப்பில் இருக்கவே மாட்டேன். அவன் வந்து என்னை தூக்கின்னு போனாலும் பரவாயில்ல, நான் இருக்க மாட்டேன். அட பாவி, சும்மா இருடா, நான் ஏதாச்சும் பண்ணுறேன். எப்பா அவன் தூக்கின்னு போய்டுவேன்னு மிரட்டுறான்ப்பா, மிரட்டிட்டு போயிருக்கிறான். உனக்கு புரியாதுப்பா என் பிரச்சனை என்னன்னு. நீ சொல்லிட்டு போயிடுவேன், படுறது நான் தானே, எனக்கு தான் வலிக்கும், உனக்கு எப்படி வலிக்கும்? டேய் கம்னிருடா, கம்னிரு. ஏதாச்சும் பண்ண போனால் அடுத்து வேறு எங்கேயாச்சும் காலேஜ் சேர்த்து விடுப்பறியா? அங்கே எவனை சுற்றணும் அதானே? எப்பா என் வாழ்க்கையை கெடுக்குதே நீ தான்ப்பா. நீ அமைதியாக இருப்பா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். அமைதியாக இரு. டேய் ஃபஸ்ட்டு ரூம் போடா. ஆமாம், ரூம் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரூம் போயிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துட்டு, நான் நிம்மதியாக தான் எவனுக்கும் பிடிக்காது. அழகாக பிறந்தேன், இது என்ன டார்ச்சர்னு தெரில அப்படியே புலம்பிட்டே இருக்கும்போது இப்போது ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா அன்னோன் நம்பராக இருக்குது. யார் இது, நியூ நம்பராக இருக்கேன்ட்டு அட்டன் பண்ணால் அந்த சைட்லேருந்து, பேபி என்ன பண்ணுற, மாமன்னு நினச்சி ஏங்கிட்டுருக்கியா?
என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு ஆனால் உன் நினப்பாவே இருக்குது. நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்க, தயாங்க்கு யாருன்னு தெரில. ஏண்டா நாயே, யாரா நீ? ஃபோன் பண்ண இப்படி தான் பேசுவியா? அறிவு கெட்டவனே, ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணால் யார் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்புறம் பேசு. நீ பேசாலும் பேசுகிற. நான் பேபி இப்படி பேசுகிற? நான் யாருன்னு தெரில. என்ன கலெக்டரா இல்லை மினிஸ்டரா? உனக்கு தெரிஞ்சுக்க. பேபி நான் புருஷன். இது புருஷனா? இல்லை புருஷனாக போகிறேன். டி யாடா நீ? நான் தான் ஜங்குக். ஜங்குக்னா யார்? ஐயோ என்னடி இப்படி பேசிட்ட? எனக்கு தெரில. ஜங்குக் இப்போ கூட நான் வீட்டுக்கு வந்துட்டு போனேனே. நீயா? என்னடி சலிப்பா நீயான்ற? ஜங்குக், நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரில் பேசணும். பேசலாமா? ஹே பேசலாண்டி. எப்போ பேசலாம்? நாளைக்கு மார்னிங் பீச்சுக்கு வந்துடுறியா? போயிடலாம். நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிட்டுமா? ஒரு அணியும் பிடுங்க வேணாம், நானாகவே வருவேன். எனக்கு கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, இருடி நாளைக்கு எனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுறான். இப்போ மார்னிங் ஆகுது. தயாங்க ஏந்த அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகி நேராக பீச்சுக்கு தான் போகிறான். பீச்சுக்கு போனான். ஜங்குக் ஆல்ரெடி நல்லா கெத்தாக உக்காந்துட்ருக்கான். சுற்றி அவ்வளோ பாடிகார்டு. அடா பாவி, உன்னை பேச தாண்டா கூட்டேன், அதுக்கு ஏன்டா இவ்வளோ பாடிகார்டு வந்திருக்க? மசமாக வந்து மாட்டிக்கினேண்ணா. ஐயோ என் தலையில் நானாக மண்ணலி போட்டுக்கிறேண்ணா. சரி உங்களுக்கு சமாளிப்போம் அப்படின்ட்டு தயாங்க நேராக போயிட்டு ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்டா, பேபி வா வா வா. இவனே கோச்சிக்காத. என்னடா ஃபஸ்ட் டைம் பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னா, வீட்டில் இந்த பொண்ணு கிட்ட நினைக்காத. எனக்கு உனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பிடிச்ச பொண்ணை உடனே எடுத்துக்கணும்ல, அப்படியே விட்டா வேறு யாராச்சும் கொத்தின்னு போயிடுவாங்க. அதான் பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், நீ சொல்லு. ஜங்குக், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை? நான் என்ன சொல்கிறது, நான் பொண்ணே இல்லை. ஆமாம் நீ பொண்ணே இல்லை தான். உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் தேவதையாச்சு. அடா பாவி. ஐயோ ஜங்குக், இது காமெடி பண்ணுற நேரம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. நானும் காமெடி பண்ணலையே, ரியலாக தான் சொன்னேன். நீ எனக்கு பார்க்க தேவதை மாதிரி, ஏஞ்சல் மாதிரி தான் இருக்க, அதை தான் சொன்னேன். தெளிவாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றை மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? ஏன்? ஏன்னா நான் வேறு பையனை லவ் பண்ணுறேன், போதுமா? நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் தான் என் லைஃப், அவன் தான் என் ஹார்ட்டு அப்படின்ட்டு சொல்ல. யார் அவன்? யாரை சொல்கிறது? ஐயோ யார் பேர் ஞாபகம் வர மாட்டேன் நேரத்தில் வேறு. அது எங்கள் அத்தை பையனா? ஆமாம், சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க. அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தானே. அங்கே அப்புறம் தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவன் அப்ராடில் இருக்கிறான். நெக்ஸ்ட் வீக் வரான், வந்தோடனே மேரேஜ் பண்ணிப்போம். ஓ அப்ராட்? ஆமாம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் தானே மேரேஜ் பண்ண போகிற? நமக்கு இந்த வீக்லேயே மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன? ஆமாம் நெக்ஸ்ட் வீக் நீ மொத்த பையனை மேரேஜ் பண்ண போகிற, இந்த வீக்கே உனக்கும் எனக்கும் மேரேஜ், அவ்வளோதான். ரெடியா? என்ன மேரேஜ் பண்ணிக்கலாமா? சொல்லு. ஜங்குக், புரிஞ்சுக்குங்க, நாளைக்கு பின்னாடி என்ன எந்த குறையும் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த பேர் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். என்னை மேரேஜ் பண்ணுற வழியை மட்டும் நீ பாரு, இல்லை வேலைக்கு போயிட்டு வரவன் அப்பன் வீடு வந்து சேர மாட்டான், அவ்வளோதான். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். சிட்டிக்கு வரும்போதே கண்டிப்பாக தெரிஞ்சு தான் வந்திருப்பீங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அப்படியே கோவமாக கிளம்புறான். தூரம் போயிட்டு வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து தயாங்க பிடிச்சி எடுத்து அப்படியே கூட்டிட்டு போகிறான். கூட்டின்னு போய் காரில் உட்கார வச்சு அவனும் பக்கத்தில் உட்காந்தோடனே டிரைவர் வந்து, சார் போகலாமா? கிளம்பு அப்படின்னு சொல்ல, டிரைவரும் கார் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கார் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். ஜங்குக் சும்மா இல்லாமல்
தயாங்க பிடிச்சி எடுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, விடுங்க. எப்படி இருந்தாலும் நான் தானே பண்ண போகிறேன், அதெல்லாம் அதான் முன்னாடி அட்வான்ஸாக பண்ணிட்டேன். புரியுதா? நான் உன்னை எனக்கு தானு முத்திரை பதிச்சிட்டேன். இனி எவன் வந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கான். தயாங் மனசில், ஐயோ கடவுளே, சொந்த செலவில் சூனிய வைக்கிறதுன்னு சொல்கிறது இதானா? நானா வந்து வச்சுக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுவேன் கடவுளே. ஏண்டா உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க மேலே வராதாடா? பொண்ணு நான் பொண்ணே இல்லைடா. என்ன பண்ணுவான்னு தெரியலையே. சடான இழுத்து முத்தம் கொடுக்குறான். நாளைக்கு திடீர்னு ஏதாச்சும் பண்ண போய் பார்த்துட்டானா என்ன ஆகுறது கடவுளே. இப்படி வாசமாக வந்து சிக்கியிருக்கேனே, என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு தயங்க புலம்பிட்டே இருக்கான். இதோடு இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கடா. மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஓகே பாய்.